வணக்கம். இமைகள் ரோட்டரி சங்கம், பொள்ளாச்சி ஆராதனா மருத்துவமனை, அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் முகாம். இது பார்த்தீங்கன்னா இலவசமாக கண் சிகிச்சை முகாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இமைகள் ரோட்டரி சங்கம் இதுவரைக்கும் 574 நபர்கிட்ட கண்களை தானமாக பெற்று 1000க்கும் மேற்பட்ட வகையில் எங்கள் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் நண்பர்கள்லாம் சொல்கிறதே கண் தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்களை பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கண் சிகிச்சை முகாம் நடத்தலாம்னு திட்டமிட்டு இன்னைக்கு மாபெரும் கண் சிகிச்சை முகாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வெஸ்ட் ரோட்டையிலிருந்து தலைவர் உடனடி முன்னாள் தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் துவக்கி வச்சு இந்த கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பொள்ளாச்சியிலிருந்து டாக்டர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களின் தலைமையில் சிறப்பான ஒரு மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் வாகனம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி கொண்டு வந்து இங்கேயே இறக்கி விட்டுருவோம். அதே மாதிரி கண்ணாடி 200 ரூபா மட்டும் பெற்றுக்கொண்டு 500 ரூபா கண்ணாடியாக இருந்தாலும் சரி, 800 ரூபா கண்ணாடியாக இருந்தாலும் சரி, பாக்கி தொகையை இமைகள் ரோட்டரி சங்கம் கொடுக்குது. 200 ரூபா மட்டும்தான் பொதுமக்கள்கிட்ட வாங்குகிறோம். அதே மாதிரி மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை இங்கே செக் பண்ணுற அனைவருக்கும் இலவசமாக பண்ணுறதாக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய அட்வைஸ் செல்போன் பார்க்கக்கூடாது. அது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, குழந்தை கையில் செல்போன் பார்க்கக்கூடாது, செல்போன் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாருமே பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாணவ மாணவிகிட்ட எல்லாம் ஃபோனை கையில் கொடுத்தோம்னா அமைதியாக இருப்பான்னு சொல்லி போட்டு அவங்க செயலில் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. செல்போன் பார்க்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி நல்ல சத்தான காய்கறிகள், கீரை வகைகளை சாப்பிட்டு கண்ணை ஆரோக்கியமாக வச்சுருக்கோணும். இன்னைக்கு செல்போன் பார்த்து பார்த்து கண்ணை கெடுத்து வச்சுருக்கோம், நிறைய கெடுத்து வச்சுருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு கண்ணாடி போட்டிருக்கோம். மூளை பாதிப்புன்னு அதே மாதிரி செல்போன் அதிகமாக பார்க்கறதுனால மூளை பாதிப்பு நிறைய ஏற்படுது. வருங்காலத்தில் உடல் ஆரோக்கியமே இந்த செல்போன் பார்க்கறதுல தான் அப்படிங்கிறத ஒரு ஆய்வு சொல்றாங்க. கண் சிகிச்சை முகாம் அனைத்து இடங்களையும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பட் பல்லடம் இமைகள் நடத்துறது இது வரைக்கும் 576 கண்தான்களை பெறப்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் கண் ஒளி பெற்றிருக்காங்க. அதனால் இவங்க முக்கியத்துவம் பல்லடத்துக்கு இருக்குது. அது நாங்கள் வெஸ்ட் ரோட்டரி சார்பாக முழுக்க சப்போர்ட் பண்ணுறோம். இதை தொடர்ந்து இந்த கண் சிகிச்சை முகாம் நடைபெறும். ரோட்டரி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.